உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 22/7/2026 புதன்கிழமை, சுவாதி நட்சத்திரம். டாய்லெட், கழிவறை. நாம் கழிவறையில் அமர்ந்து காலை கடனை முடிக்கிறோம். அப்படி அமரும்போது நம்முடைய முகம் கிழக்கு நோக்கியோ அல்லது மேற்கு நோக்கியோ இருக்கக்கூடாது. இது வாஸ்துவின் கோட்பாடு. இது உண்மை உண்டா? பொதுவாக ஜாதகத்திலும் சரி, கைரேகையிலும் சரி, எல்லா விஷயங்களிலும், படிப்பிலும் ஏன் என்ற ஒரு கேள்வியை கேட்டு அதற்கு பதிலையும் பார்த்த பிறகுதான் முழு நம்பிக்கையை வைக்க வேண்டும். அதில் ஒன்றும் தவறு இல்லை. அப்படித்தான் பலரும் இருக்கிறார்கள். ஜோதிடர்கள் பலர் அப்படித்தான் இருக்கிறார்கள். அப்போதுதானே உண்மையை உறுதியாக சொல்ல முடியும். காரணம் வேண்டுமே. காரணம் இல்லாமல், ஏனென்றால் பல காரணங்கள் நமக்கு தெரியாமலே போகின்றன. சில காரணங்கள் நாம் அறியாமல் தவறுகின்றோம். இப்படியும் உண்டு, அப்படியும் உண்டு. இப்பொழுது காலை கடனை முடிக்கும்போது கிழக்கு நோக்கியோ நமது முகம் மேற்கு நோக்கியோ இருக்கக்கூடாது என்று வாஸ்து அந்த காலத்தில் சொல்லி இருக்கிறது. அதனுடைய தாத்பரியம் என்ன? நவீன காலத்தில் அதுபோல் இருக்கலாமா? இந்த இரண்டு கேள்விகளுக்கு இன்று பதில் காண்போம். அந்த காலத்தில் காலை கடனெல்லாம் முடிக்க வீட்டை உபயோகப்படுத்துவது கிடையாது. வெளியில்தான். வாய்க்கால், வயக்காடு, இப்படித்தான். இன்னும் ஊர்களிலே பல வீடுகளில் கழிவறையே கிடையாது. அவர்களெல்லாம் தோட்டம், துறவு, வாய்க்கால், வயக்காடு இப்படி தான் போவார்கள். இப்பொழுது வெளியிடத்தில் போகும்போது, காலையில் அமரும்போது எதிர்த்தாற்போல் சூரியன், அந்த சூரிய ஒளி பட்டு தொடர்ந்து பட்டு பித்தம் ஏறி மயக்கம் வரலாம். உடலுக்கு தீது. நேற்றைய தினம் வாஸ்துவை பற்றி சொல்லும்போது வாஸ்து செய்யக்கூடிய முக்கியமான 2 பணிகள் ஆரோக்கியம் அன்று புத்தி தெளிவு சொன்னேன். இங்கே ஆரோக்கியத்துக்கு பங்கம் வரும். ஒரு நாளைக்கு 2 முறை அந்த கடனை கழிப்பது, மாலை நேரம் மேற்கு நோக்கி அந்த ஒளிப்பட்டாலும், ஆக சூரிய ஒளிப்பட்டு அதன் மூலம் மயக்கம், சில இடையூறுகள் உடலுக்கு ஏற்படக்கூடாது என்பதற்காக சொல்லப்பட்ட கருத்து. நவீன காலத்திற்கு அது தேவையே இல்லை, தேவையே இல்லை. இதை அழுத்தம் திருத்தமாக இன்றைய தினம் நாம் சொல்வதற்கு ஒரு காரணம். ஒருவர் வீடு கட்டிவிட்டார். ஆனால் அவர் கிழக்கு நோக்கி தான் அமர்ந்து கழிப்பறையில் அமர வேண்டும். அப்படி கட்டி இருக்கிறார்கள். அதை பார்த்த ஒருவர் இப்படி கட்டினால் தோஷம், ஆணுக்கு ஆகாது, துர்சம்பவம் சம்பவிக்கும். அப்படி என்றால் என்ன? வீட்டுக்காரர் மரணம் அடைய கூட வாய்ப்பு என்று சொல்லிவிட்டார். உடனே அதை மாற்றுவதற்காக பெரும் செலவு செய்து அந்த இடத்தை மாற்றினார். மீண்டும் ஒரு பண செலவு. இதுபோல் நிறைய நடக்கிறது. அவர்கள் தெரிந்து கொள்வதற்காக இன்றைய தினத்தை நான் பயன்படுத்தி கொண்டேன். ஆக நம் வீட்டிலே எங்கு அமர்ந்தாலும் ஒன்றும் தப்பில்லை. இந்த தேரி, இந்த கொள்கை உருவானதற்கு காரணமான அந்த நாளில் எல்லாரும் வெளியில் தான் சென்றார்கள். காலையில் அமரும்போது ஏற்றாற்போல் சூரிய ஒளி, மயக்கம், உடலில் குறைவு ஏற்படலாம். எனவே தவிர்க்க சொன்னார்கள். இதுதான் உண்மை. புரிந்து கொள்ளுங்கள். இனி
எந்தெந்த நட்சத்திரங்கள் இன்று நன்மையை செய்யும் பார்ப்போம். அனுஷம், மூலம், அவிட்டம், பூரட்டாதி, அஸ்வினி, கிருத்திகை, மிருகசீரிடம், புனர்பூசம், பூசம், மகம், உத்திரம், சித்திரை. இந்த நட்சத்திரங்கள் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோகமான நாள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, நல்ல நாள் இந்த நாள். ஒரு உயரிய இடத்திற்கு இன்று நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படலாம். எப்படியோ ஒரு உயர்வு இன்று உங்களுக்கு கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களே, எதிர்ப்புகளை முறியடித்து எடுத்த பணியை வெற்றிகரமாக செய்து முடிக்கும் நாள் இந்த நாள். மிதுன ராசி அன்பர்களே, ஒரு குழப்பம், தடுமாற்றம் தெரிகிறது. செய்வதா வேண்டாமா, இதை செய்வதா அதை செய்வதா என்ற ஒரு தடுமாற்றம் இன்று பெருமளவு தெரிகிறது. சற்று கவனம். கடகராசி அன்பர்களே, நல்ல நாள். இன்று உங்கள் திறமையை பயன்படுத்தி நெடுநாட்களாக முடியாமல் நிலுவையில் இருந்த ஒரு வேலையை இன்று நீங்கள் செய்து முடிப்பீர்கள். நல்ல நாள். சிம்ம ராசி அன்பர்களே, ஒரு முயற்சி, சேர்க்கைக்கு உண்டான ஒரு முயற்சி, பிரிந்திருந்த உறவுகளுக்குள் மீண்டும் ஒரு உயிர் பெற, அந்த உறவு உயிர் பெற ஒரு முயற்சி இன்று உங்களால் மேற்கொள்ளப்பட்டு அது வெற்றி பெறும். உறவு தளிர்க்க நீங்கள் எடுக்கும் முயற்சி இன்று வெற்றியை கொடுக்கும். கன்னிராசி அன்பர்களே, கஷ்டம் தீரும். தீருவது எப்படி? உங்களது பேச்சால் தீரும். உங்களது பேச்சு திறனால் உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை நீங்கள் நீக்கிக் கொள்ளும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது. துலாம் ராசி அன்பர்களே, அவசரப்பட்டு இன்று நீங்கள் எதையும் செய்யக்கூடாது. ஏனென்றால் தத்துவ குழப்பம் இன்று உங்களுக்கு அதிகமாக ஏற்படும். கெட்டது நல்லதாக தோன்றும், நல்லது கெட்டதாக தோன்றும், அதுவும் நடக்கும். எனவே அவசரப்படாமல் நிதானமாக யோசித்து செய்யுங்கள் எதையும். விருச்சக ராசி அன்பர்களே, நாளைய தினம் எது தேவையோ முக்கியமாக அதை நீங்கள் கற்றுக்கொள்ளும் நாள். அதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளும் நாள். அதை எப்படி செயல்படுத்துவது என்பதை அறிந்து கொள்ளும் நாள். நல்ல நாள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று வேறு வேலைகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் இல்லை. உங்களது செயல்களில் ஒரு முயற்சி, அந்த முயற்சியில் மட்டுமே இருக்கிறீர்கள் நீங்கள். அதன் பலன் இதுவரை காணாத லாபத்தை காண்பீர்கள். முயற்சியால் பெரும் பண வரவு இன்று உங்களுக்கு உண்டு. மகர ராசி அன்பர்களே,
இன்று பேச்சால் ஒரே ஒரு தீமை நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு என்று காட்டுகிறது. அது என்னவென்று சொன்னால், எடுத்த வேலையை உங்களது பேச்சு கெடுத்துவிடும் என்று காட்டுகிறது. எனவே பேச்சில் கவனம். கும்பராசி அன்பர்களே, உயர்ந்து நிற்கும் நாள் இந்த நாள். ஒரு நல்ல வேலையை இன்று நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடித்து பாராட்டு பெறும் நாள். முத்தாய்ப்பாக, இது நாள் வரை உங்களை சாதாரணமாக நினைத்தவர்கள் கூட இன்றைய தினம் அல்லது இன்று முதல் உங்களை பெரிய நபராக கருதக்கூடிய அளவுக்கு அந்த வேலை இருக்கும். மீனராசி அன்பர்களே, அத்தி பூத்தார் போல் சில நேரங்களில் யாரும் எதிர்பாரா வகையில் ஒரு விஷப்பரீட்சை போல் ஒரு வேலையை செய்வீர்கள். இன்றும் அதுபோல் செய்வீர்கள். அந்த பணி நன்மை செய்யுமா கெடுதலை செய்யுமா? நன்மையை செய்யும். வர இருந்த ஒரு ஆபத்தை தடுக்கின்ற வேலையை அது கச்சிதமாக செய்து முடிக்கும். மொத்தத்தில் இந்த நாள் நல்ல நாள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.